ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் நான் தலையங்கம் எழுதுவேன், தமிழகத்தில் தலைமைக்கான இடம் காலியாக இருக்கிறது என்று. கலைஞர் இருக்கும்போதும் எழுதினேன், ஜெயலலிதா இருக்கும்போதும் எழுதினேன், இப்பொழுதும் அதைத்தான் நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் நல்ல தலைமைக்கான இடம் இன்னும் காலியாக இருக்கிறது. ஒரு முறை கலெக்டர் சகாயம் அவர்களை அழைத்து, சகாயம் அவர்களே முன் வருக, தமிழகத்தின் தலைமைக்கான காலியிடத்தை நீர் நிரப்பிடுக என்றெல்லாம் அழைப்பு கொடுத்து தலையங்கம் எழுதினேன். இப்படியெல்லாம் சிந்தனைகளை சிதறவிட்டு தமிழகத்தை எப்படியாவது தலைநிமிர்த்த வேண்டும் என்ற தமிழ் மண் மீதும் மொழி மீதும் மக்கள் மீதும் எனக்கு ஒரு தனிப்பட்ட அக்கறை உண்டு. தமிழ்நாட்டில் நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது பெட்ரோல் விலை ₹1 கூடினால் போராட்டம் நடந்தது. எல்லா பொது இடங்களிலும் போராட்டம் நடந்தது. இன்று லட்சம் லட்சம் கோடிகள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த போராட்டமும் இல்லை. போராடும் குணம் செத்து போய்விட்டது. காரணம், போராட தூண்டுகிற எழுத்தாளன் முதல் பேச்சாளன் வரை அவன் இருக்கவே கூடாது, அவனை அழித்து விட வேண்டும் என்று அராஜக ஆளும் தலைமைகள் எல்லாம் தின்னுகிறது. நம்முடைய நாடு வேகமாக வளர்ந்து வந்தது, வேகமாக வளர்ந்தும் கொண்டிருக்கிறது. ஆனால் அது வளர்கின்ற மேலே வளர்ச்சி நமக்கு பசுமையாக தெரிந்தாலும் வேரில் பாதரசம் ஊற்றி கொண்டிருக்கிற பாதகர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.